தரம் 10ல எங்களோட முதலாவது அலகுக்குள்ள போவோம். எங்களோட முதலாவது அலகு உயிரின ரசாயன அடிப்படை. உயிரின ரசாயன அடிப்படைன்னு சொல்லக்கல, ஒரு உயிர், ரைட், மனிதன் ஒரு உயிர். இது போல எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது. அப்ப இந்த உயிர், ரைட், ஏதோ ஒரு உயிர், உயிருள்ள ஒன்று. இதுல எனக்கு தெரியும் ரசாயன கூறுகள். நாங்க பார்க்குற இந்த மூலகங்கள் தானே எங்களோட ரசாயனத்துக்குள்ள வரப்போகுது. பேசிக்கா மூலகங்களால தான் இந்த ரசாயனம் ஒன்று உருவாகுது. அப்ப அந்த மூலகங்கள் சம்பந்தமா எங்களோட ஒரு உயிருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மூலகங்கள் சம்பந்தமா, அதாவது ரசாயனம், இதை பத்தி நாங்க பார்க்க போற ஒரு அடிப்படையா பார்க்க போற இந்த பாடம் தான் இந்த உயிரின ரசாயன அடிப்படை. ஒரு உயிரங்கி, இதுலக்குள்ள இந்த ரசாயனம் எப்படி அமைய போகுது, இந்த மூலங்கள் எப்படி அமைஞ்சிக்கிறன்றது பார்க்கறதுதான் எங்களோட உயிரின ரசாயன அடிப்படை முதலாவது அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் புக்கில் உள்ளதை வாசிப்போம். எங்களுக்கு தரப்பட்டுகிறது, அங்கிகளில் அங்கி ஒன்றோட உடல் பல்வேறு ரசாயன சேர்வைகளை கொண்டிருக்குது. இந்த சேர்வைன்ற என்ன? இந்த சேர்வைன்னு சொல்லுது, நாங்கள் பார்த்த பல்வேறு மூலகங்கள் வேறுபட்ட முறையில் பிணைந்து இச்சேர்வைகளை உருவாக்கியுள்ளது. அதாவது நாங்கள் ஆவர்த்தன அட்டவணை அறிமுகம் பார்த்தோம். அங்குள்ள அந்த மூலகங்கள் ஒவ்வொன்றும் மூலகங்கள். இப்போ நாங்கள் அங்கே ஆவர்த்தன அட்டவணையில் பார்த்த அந்த மூலகங்கள், அதில் முக்கியமாக 20 மூலகங்கள் எங்களுக்கு தேவைன்னு சொன்னோம். ஹைதரசன்லேருந்து கல்சியம் வர காட்டிய முதல் 20 மூலகங்கள் எங்களுக்கு முக்கியமாக தேவைன்னு சொன்னேன். இப்போ அந்த மூலகங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏனைய மூலகங்களும் இருக்குது. இந்த மூலகங்கள் ஒரு சடப்பொருளை உருவாக்க போகுது. இப்போ மூலகங்கள் சடப்பொருள் சொல்றது எங்களுக்கு தெரியும், திணிவை கொண்டிருக்கும், அதே நேரம் வழியில் இடத்தை பிடிக்கக்கூடியது தான் சடப்பொருள். அந்த அடிப்படையில் சடப்பொருளில் 3 வடிவங்கள் காணப்படுது எங்களுக்கு, திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லி. இப்போ மனிதனை எடுத்துக்கணும்னு சொன்னால், அல்லது ஏதாவது ஒரு அங்கி எடுத்துக்கணும்னு சொன்னால், திண்மம், திரவம், வாயு 3ஐயும் உள்ளடக்கி தான் இருக்கிறான் இந்த மனிதன் சொல்லுது. அப்போ இந்த ஒரு சடப்பொருள்னு சொல்றது எதால் ஆக்கப்பட்டிருக்க போதோ, இந்த மூலகங்களால் தான் ஆக்கப்பட்டிருக்க போது. அப்போ எங்களோட உடல் எடுத்துக்கணும்னு சொன்னால், வேறு ஏதாவது எந்த உயிரினம் எடுத்துக்கணும்னு சொன்னாலும் அங்கே எல்லாத்துலேயுமே இருக்க போகிறது அடிப்படையாக இந்த மூலகங்கள் தான். அப்போ இந்த மூலகங்கள் சேர்ந்து தான் ஆக்க போகுது. அப்போ நாங்கள் சொல்லுவோம், இந்த மூலகங்கள் சேர்ந்ததுக்கு சேர்வை, ரைட். மூலகங்கள் சேர்ந்தால், மூலகங்கள் நிறைய சேர்ந்தோடனே 2 மூலகம் அல்லது அதுக்கு மேற்பட்ட மூலகங்கள் சேர்ந்து ஒரு சேர்வையை உருவாக்க போகுது. அந்த சேர்வைகள் எல்லாம் சேர்ந்து தான் எங்களோட ஒரு களத்தை உருவாக்க போகுது. இந்த களம்னு சொல்றது என்னன்னு சொன்னால், நாங்கள் பார்க்கலாம் இதுக்கு பிறகு வரும் அடுத்த பகுதிகளில், ஒரு உயிர், அது மனிதனாக இருக்கட்டும், ஏனைய அங்கிகள் எது வேண்டாலும் இருக்கட்டும், ஒரு உயிர், இந்த ஒரு உயிரோட கட்டமைப்பு, அதில் ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பையும் ஆக்குது. அதே நேரம் அதில் தொழிற்பாட்டிலையும் பங்கு வகிக்கிற அந்த அழகுத்தான் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் களம்னு சொல்லி. அப்போ ஒரு உயிர் அங்கே ஆக்குறது அந்த களம் தான். அதாவது அந்த களத்துக்குள்ள நிறைய சேர்வைகள் சேர்ந்திருக்க போகுது. அப்போ அந்த சேர்வைகள் எல்லாம் ஏதோ ஒரு மூலங்களால் தான் ஆக்கப்பட்டிருக்க போகுது. அப்போ அந்த களங்கள், இப்போ மனிதன் எடுத்துக்கணும்னு சொன்னால் எங்களிடத்துல பல வகையான களங்கள் இருக்குது. தர்மம் சொல்ல போனோம்னால் நரம்பு களம், குருதி, எங்களோட பிளட் செல்ஸ் குருதி களங்கள் இருக்குது, எங்களோட தசை களங்கள் இருக்குது. இப்படி 1008 களங்கள், வகையான களங்கள் காணப்படுகின்றது. இப்போ இந்த களங்கள் சேர்ந்து தான் ஒரு உயிரை உருவாக்க போகுது. சரி, அப்போ நாங்கள் சொல்லுவோம், இதை அடிப்படையாக சொல்ல போனோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் காட்டலாம். இந்த மூலகங்கள் சேர்ந்து சேர்வை உருவாக்க, அந்த சேர்வைகள் எல்லாம் சேர்ந்து அந்த களங்கள் தான் ஒரு உயிர் என்ன செய்ய போதோ, ஆக்க போகுது. இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல படிக்கிறதுக்கு எங்களுக்கு களம் தேவையில்லை, எங்களுக்கு அடிப்படையாக இந்த மூலகங்கள், அப்போ எங்களுக்குள்ள மூலகங்கள் இருக்குது. ஸோ இந்த மூலகங்கள் இணைந்து என்ன செய்ய போதோ, சேர்வைகளை உருவாக்க போதும்.
அப்போ ஒரு அங்கீட உடல் என்ன செய்யுது? இவ்வாறு இந்த மூலங்கள் சேர்ந்து உருவாகிய ரசாயன சேர்வைகள கொண்டிருக்க போது. இப்ப பல்வேறுபட்ட மூலங்கள் வேறு வேறு வித்தியாசமான முறைகள்ல இணைந்து தான் இந்த சேர்வைகளை உருவாக்கிக்குது. அந்த அடிப்படையில எங்களுக்கு அடுத்து தரப்படுகிறது இயற்கையில் காணப்படக்கூடிய 92 வகை மூலகங்கள். இதுல 25 வகை மூலகம் அங்கி என்ற உடல்ல காணப்படுகின்றது. அப்ப எல்லா மூலகங்களுமே இயற்கையில நாங்க சொன்ன அந்த ஆவர்த்தன அட்டவணையில இருக்கக்கூடிய எல்லா மூலகங்களுமே ஒரு அங்கீட உடல்ல இல்ல. அதுல ஒரு 25 வகை மூலகங்கள் தான் ஒரு அங்கி என்ற உடல்ல எங்களுக்கு காணப்பட போகுது. அப்ப இந்த மூலங்கள் எல்லாம் உடல்ல வெவ்வேறு வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வடிவங்கள்ல அது இணைஞ்சு எங்களுக்கு ஒரு உயிர் ஒரு அங்கிய தோற்றுவிச்சிருக்குது. இப்ப அந்த அடிப்படையில எங்களுக்கு அங்கி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு அங்கியிட உடல் பொதுவாக கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைட்ரஜன் ஆகிய 4 மூலங்களால் ஆக்கப்பட்டிருக்குது. ரைட், பிரதானமா சொல்றான் கார்பன். இது எங்களோட ஆவர்த்தன அட்டவணையில 6வது நம்பர்ல வரும். ஹைட்ரஜன் முதலாவது வரக்கூடியது. அதே நேரம் ஆக்சிஜன் 8வது இடத்துல வரப்போகுது. 8ஆம் நம்பர். நைட்ரஜன் 7. அப்ப இந்த 4 மூலகங்களையுமே எங்களுக்கு சொல்லிக்கிறான். அப்ப இன்னும் இருக்குது. ரைட், 25 மூலகங்களால் ஆக்கப்பட்டிருக்குது. இந்த 4 மூலகம் மட்டும் இங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னா அவங்கள நாங்க பிரதானமா சொல்லலாம். ரைட், அந்த 25 பேர் இருந்தாலும் அந்த 4 பேர் தான் மெயினான ஆட்கள் மாதிரி. கார்பன், ஹைட்ரசன், ஆக்சிஜன், நைட்ரஜன் ஆகிய 4 மூலங்களால் ஆக்கப்பட்டிருக்குது. அப்ப இது மட்டும் இல்லாமல் அந்த 25 மூலங்கள்ல 4 மூலங்கள் போக இப்ப மீதி மூலங்கள் இதுக்கு மேலதிகமாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது கந்தகம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, குளோரின் ஆகிய மூலங்களும் அங்கியின் நிலவுகைக்கு அத்தியாவசியமான மூலம். இதுல இந்த இரும்பு எங்களோட முதல் 20க்குள்ள வராது. இரும்பு இன்னும் அங்கிட்டு இருக்கிற எங்களுக்கு மூலம். எங்களுக்கு முதல் 20 மூலங்கள் மெயினா தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம ஒரு சில மூலங்களும் எங்களுக்கு அங்கங்க வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல இரும்பு எங்களுக்கு பழக்கப்பட்ட பேர் தான். ஸோ இரும்பு. இந்த மூலமும் என்ன செய்யுது? அங்கில உடல்ல காணப்படுது. அங்கிட நிலகுவைக்கு அத்தியாவசியம். ஆனாலும் நாங்க பிரதானமா சொல்றது அந்த 4 பேர் தான். கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைட்ரஜன். அப்ப இந்த மூலகங்கள் மனித உடல்ல என்ன திணிவு அந்த மனித உடல் திணிவு எடுத்தோம்னு சொன்னால் ரைட், அந்த திணிவுட 100% அமைப்பை நாங்க இப்ப எடுத்துக்கொள்வோம். மனித உடல் திணிவுல அது என்ன அமைப்பு எந்த அளவுக்கு அது பங்கு வகிக்குது அந்த திணிவை 100% சொல்ல போறோம். ரைட், எங்களுக்கு ஒரு படத்தின் மூலம் காட்டப்பட்டிருக்குது. மனித உடலில் அடங்கியுள்ள பிரதான மூலகங்களின் 100% அமைப்பு திணிவுக்கேற்ப. இப்ப மனித உடல் எடுத்துக்கணும்னு சொன்னால் ஒரு 100 கிலோகிராம் மனித உடல்னு சொன்னோம். நாங்க இந்த இடத்துல இந்த பெர்சன்டேஜ் இந்த சதவீதத்துல தந்திக்கிற பெருமானங்களை விளங்கிக் கொள்றதுக்காக எடுத்துக்கொள்வோம். ஒரு 100 கிலோகிராம் மனிதனாக இருந்தால் ஒரு அங்கியாக இருந்தால் ஏதோ ஒரு உயிரினமாக இருந்தால் இந்த இடத்துல எங்களுக்கு மனிதன் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் மனிதன் எடுத்துக்கொள்வோம். ஸோ மனித உடல் ஒரு 100 கிலோகிராம் மனிதனாக இருந்தால் அவன் 65 கிலோகிராம் அந்த இடத்துல ஆக்சிஜன் திணிவை எடுத்துக்கொள்ள போகுது. அதே நேரம் மீதி 18 கிலோகிராம் கார்பன், ஹைட்ரஜன் 10, நைட்ரஜன் 3 கிலோ. வேறு மூலகங்கள் நாங்கள் பார்த்தோம் அந்த 4 பிரதான மூலகங்கள் 25 மூலகங்கள்ல அந்த 4 மூலகங்கள் பிரதானம் பார்த்தோம். அது இல்லாமல் வேறு மூலகங்களும் உள்ளடங்கி இருந்துச்சு மனித உடல்ல ஒரு அங்கீட உடல்ல. ஸோ அந்த மூலகங்கள் 4 கிலோ எடுத்துக்கொள்ற மாதிரி சொல்லலாம் எங்களுக்கு இந்த இடத்துல. அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல சதவீதத்தில் தரப்பட்டிருக்குது 65% ஆக்சிஜன், கார்பன் 18%, ஹைட்ரசன் 10%, நைட்ரஜன் 3%. வேறு மூலகங்கள் நாங்கள் பார்த்தோம் அந்த கால்சியம், பாஸ்பரஸ் அந்த மாதிரி சில மூலகங்கள் எல்லாம் சேர்ந்து மனித உடல்ல 4% திணிவை என்ன செஞ்சு கொள்ளுதோ எடுத்துக்கொள்ளுதோ. அப்ப எங்களுக்கு இது ஒரு படத்தின் மூலம் காட்டப்பட்டிருக்குது. இந்த வட்ட பகுதியில பெரிய ஒரு பகுதி ப்ளூ கலர்ல எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆக்சிஜன். அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல ஆக்சிஜன் 65% ஆக்குதுன்னு தெரியணும். ஸோ மனித உடல்ல ஆகும்
உயர் திணிவு சதவீதத்தை கொண்டிருக்கிறது இந்த ஆக்சிஜன்ற மூலகம். இந்த ஆக்சிஜன்ற மூலகம். அப்ப இதுதான் வந்து எங்களுக்கு அடிப்படையா சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இந்த இடத்துல. ரைட். இதுல திணிவு சதவீதங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுலயும் ஆக கூட வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் தான் அந்த ஆகக்கூடிய சதவீதத்தை அமைக்குது இந்த இடத்துல. இப்ப நாங்க திரும்பவும் பார்த்தோம்னு சொன்னால், இதுவரைக்கும் பார்த்ததுல அடிப்படையான விஷயம் இந்த மூலகங்கள். இந்த மூலகங்கள் இணைந்து சேர்வைகள உருவாக்குது. அப்ப அந்த அடிப்படையில எங்களுக்கு பார்த்தோம் 25 வகையான மூலகங்கள் இயற்கையில இருக்கிறதுல 92 வகை மூலகங்கள்ல 25 வகை மூலம் அங்கீடுடல்ல காணப்படுது. அது வெவ்வேறு வடிவத்துல வெவ்வேறு மாறி மூலங்களோட இணைஞ்சு வெவ்வேறு இடங்கள்ல சேர்வைகளாக காணப்பட போகுது. பொதுவாக 4 பார்த்தோம். கார்பன், ஹைட்ரசன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மூலகங்கள் தரப்பட்டிருக்குது. கந்தகம், பாஸ்பரஸ், சோடியம், குளோரின், இரும்பு இந்த மாதிரி மூலகங்கள். இந்த பிரதானமா இந்த 4 மூலகங்களையும் எடுத்து எங்களுக்கு மனித உடல்ல 100% அமைப்பு தரப்பட்டிருக்குது. அதுல ஆக்சிஜன் ஆகம் கூடுதலா இருக்குது. 2வது இடத்துல வந்து கார்பன் இருக்குது. 3வது இடத்துல ஹைட்ரசன் இருக்குது. 4வது இடத்துல தான் நைட்ரசன் இருக்குது. சரியா? அப்ப இதுதான் வந்து இந்த இடத்துல நாங்க பார்த்த பேசிக்கான விஷயம். இந்த இடத்துல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற சுருக்கமான விஷயம் இவ்வளவுதான். அப்ப நாங்க எளிமையா விளங்கிக் கொள்ளணும். ஒரு மனித உடல், ஒரு மனிதன்ற உடலோ, அல்லது வேறு ஒரு அங்கிட உடலோ எல்லாமே வந்து இந்த மூலகங்கள் தான். அந்த மூலகங்கள் இணைந்து தான் சேர்வைகளை உருவாக்கி இந்த உடல் என்ன செய்யப்பட்டிருக்குது? ஆக்கப்பட்டிருக்குது. ஒரு சடப்பொருள் ஆக்குறது இந்த மூலகங்கள் தான். சரியா? இதுதான் வந்து அடிப்படை. அப்ப இந்த உலகத்திலே எங்களுக்கு காணப்படுறது ஒன்று சடப்பொருள், இன்னொன்று சக்தி. இப்ப சடப்பொருள்னு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இப்ப உதாரணமா மனிதன் எடுத்தோம்னு சொன்னால், அவன் வழியில் ஒரு இடத்தை பிடிச்சுக்கிறான். அவனுக்கு ஒரு திணிவு காணப்படுகின்றது. அப்ப அது ஒரு சடப்பொருள். அதே நேரம் உலகத்துல காணப்படக்கூடிய இன்னொரு விஷயம் தான் சக்தி. இந்த சக்தி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், வெப்ப சக்தி, ஒளி சக்தி, நாங்க பார்க்கிற இந்த ஒளி, இந்த ஒளி சக்தி, கேட்கிற ஒளி, இது ஒரு சக்தி. இப்ப பல வடிவங்கள்ல சக்தி காணப்படுகின்றது. அப்ப இந்த சக்திக்கு ஒரு திணிவு நாங்க சொல்ல இயலாது இல்லையா? அப்ப அது வந்து சடப்பொருள்ல வராது. அப்ப சடப்பொருள் சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த 2 விஷயமும் தான் காணப்படுகிறது எங்களுக்கு அடிப்படையா. அப்ப இந்த சடப்பொருள் அடிப்படை எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த சடப்பொருள் எல்லாம் மூலங்களால் ஆக்கப்பட்டிருக்கிற அந்த அடிப்படையான விஷயம் எங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்த விஷயம் வந்து இந்த உயிர் சடப்பொருள். ரைட்? ஒரு மனிதன் அல்லது மற்ற ஏனைய விலங்குகள். இவ்வாறு இந்த ஒரு உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்ட இந்த ரசாயன சேர்வைகள், நாங்க சொன்ன அந்த மூலகங்கள் இணைந்து உருவாறது சேர்வை. மூலகங்கள் இணையறதுனால வாரது சேர்வை. அந்த ரசாயன சேர்வை. அத ஒரு உயிர் சடப்பொருள் ஆக்குது. அப்போ ஒரு உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்ட அந்த ரசாயன சேர்வை நாங்க 2 கூட்டங்களா பிரிக்கலாம் இந்த இடத்துல. ஒன்று சேதன சேர்வை, 2வது அசேதன சேர்வை. சேதன சேர்வை, அசேதன சேர்வை. அப்ப சேதன சேர்வை என்றால் என்ன? அசேதன சேர்வை என்றால் என்ன? நாங்க பார்த்தோம் ஆவர்த்தன அட்டவணையில 6வது இடத்துல எங்களுக்கு வந்து கார்பன் மூலகம் பார்த்தோம்.